இளையராஜாவும் கங்கை மரனுமே அதான் சொல்றேன் அந்த ரேஸ்ல இருந்திருக்காங்க. எல்லாமே இருந்திருக்காங்க. இவங்களாவது வெவ்வேறு ஆட்கள், இவங்க சகோதரர்கள் எப்படி ஒரே ரேஸ்ல இருந்தாங்க? இது என்ன முடியும்? நன்றி, வணக்கம். ஒரு யூடியூப் சேனல் இருந்தா யாரை வேணும்னாலும் எது வேணும்னாலும் பேசிடலாம். யூடியூப் சேனல் எடுபடியும் அதாங்க நெறியாளர். பேட்டி கொடுக்கறவங்களும் ஒன்னா சங்கமிக்கிற இடம், அதாவது மீட்டிங் பாயிண்ட் எங்கன்னு பாத்தீங்கன்னா கே நகர் சிவன் பார்க், இன்னொன்னு ஏவிஎம் ராஜேஸ்வரி தியேட்டர் பின்னாடி இருக்கிற சுடுகாடு. இங்கதான் ஸ்டுடியோவுக்கு ஆள் பிடிச்சிட்டு போவாங்க. ஏய் உனக்கு என்னப்பா தெரியும், உனக்கு என்ன தெரியும், நான் சொல்ற ஆளை பத்தி இட்டு கட்டி ஜாஸ்தியா பேசுவியா? பேசுவாங்க. இதை பாரு, கண்டென்ட் 20 நிமிஷம், அப்புறம் வியூஸ் நல்லா போச்சுன்னா எக்ஸ்ட்ரா படி கிடைக்கும். வியூஸ் போலன்னா அடுத்து சேனல்ல கூப்பிட மாட்டாங்க. அதனால கிடைச்ச வாய்ப்பை நல்லா யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. அதாவது வாய்க்கு வந்தபடி அளந்து விடுறது. சரி, இவன் தான் இப்படின்னா சேனல் நெறியாளர். இவனை நெறியாளர்னு சொல்றதை விட எச்ச பொறுக்கி நாயின்னு தான் சொல்லணும். ஏன்னா சேனல்ல வேலை பார்க்குற பெண் ஊழியர்கள் கிட்ட விரல் நுனியில உரசி பார்க்கறது, தொட்டு பார்க்கறது, இந்த சில்லறை சோழியெல்லாம் பார்த்து பாதி பேர் செருப்படி வாங்கினவனும் உண்டு. இவனுங்க 2 பேரும் ஒன்னா உட்காந்துக்கிட்டு வியூஸுக்காக மார்க்கெட்ல யாரெல்லாம் நம்பர் 1ல இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் தரந்தாழ்த்தி பேசுறது. இப்படி வாயில வடை சுட்டு சில்லறை காசை தேத்திட்டு போனாதான் வீட்டுல பொண்டாட்டி கையால மித்ததெல்லாம் நடக்கும். அதாவது சாப்பாட்ட சொன்னங்க. மறுநாள் காலையில வழக்கம் போல கே நகர் பார்க்கு, ஏவிஎம் சுடுகாடு தொழிலை கவனிக்க கிளம்பிடுவாங்க. இவனுங்களை இன்னைக்கு இன்டர்வியூக்கு கூப்பிடுறதும் கூப்பிடாம இருக்கிறதும் முந்தின நாள் சுட்ட வடை மீந்து போகாம இருக்கணும். உங்க கூர்க்காவுக்கு போறோம் நன்றி, வணக்கம். நீ ஒரு மானங்கட்ட ஈத்துல அதான் இப்படி வணக்கம் வைக்கிற.